மேம் இது 100 வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் திரிகிரக யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்க போறதா சொல்றாங்க. திரிகிரக யோகம் அப்படின்னா என்ன? திரிகிரக அப்படின்ற போது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல திரிகோணம் இந்த கூட்டு சேர்க்கை பிறப்பு ஜாதகத்திலே இருந்தா அந்த குழந்தை யோகவானா இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி இப்ப இந்த சேர்க்கை எப்படி இருக்குன்னா செவ்வாய் சூரியன் புதன் இதுல ஒரு யோகத்துக்குள்ளேயே 2 யோகம் அடங்கி இருக்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. இந்த சேர்க்கை அப்ப ஒருத்தர் இதுக்குண்டான தெய்வங்களை வழிபாடு செஞ்சாலோ இல்ல குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சாலோ அவங்களுடைய வாழ்க்கையில இந்த 10 நாள் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கூட்டு சேர்க்கை வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 30 வருஷம் ஒரு 40 வருஷம் அப்படிதான் இந்த சேர்க்கை ஏற்படும். அதுல பாத்தீங்கன்னாக்கா இப்ப கடகராசி இந்த மேஷ ராசி விருச்சக ராசிக்கு இந்த மே மாதம் மறக்க முடியாது. இந்த காலகட்டத்துல இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, செல்ல வேண்டிய கோவில், பரிகாரம்? ராசிநாதனே செவ்வாய் தான். அப்ப முருகப்பெருமான தானங்கள் சிம்பிளா என்ன மாதிரி? செவ்வாய் சொல்லும் போது துவரம் பருப்பு, சாம்பார் சாதம், கதம். சிம்பிள்ஸ் இவங்க என்ன மாதிரியான சிம்பிள்ஸ்? சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மேஷம் அப்படின்னாலே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் நினைச்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். இது 100 வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் திரிகிரக யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்க போறதா சொல்றாங்க. திரிகிரக யோகம் அப்படின்னா என்ன மேம்? திரிகிரக யோகம் திரிகிரக அப்படின்ற போது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். 1, 5, 9 இந்த கூட்டு சேர்க்கை பிறப்பு ஜாதகத்திலே இருந்தா அந்த குழந்தை யோகவானா இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி கோச்சாரத்துல இந்த மாதிரி கிரகங்கள் சேரும் போது இந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் செவ்வாய் மேஷத்துக்கு வர்றார். மேஷத்துக்குரிய ராசிநாதனே செவ்வாய் பகவான் தான். அப்ப மேஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 5, 9 அப்ப 1 அப்படின்ற போது செவ்வாய், 5ன்ற போது சூரியனு, 9ன்ற போது குரு பகவான். ஸோ இப்ப இந்த சேர்க்கை எப்படி இருக்குன்னா செவ்வாய் சூரியன் புதன் இதுல ஒரு யோகத்துக்குள்ளேயே 2 யோகம் அடங்கி இருக்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. சூரியன் புதன் சேரும் போது புத ஆதிபத்திய யோகமும், செவ்வாய் சூரியன் சேரும் போது மங்கள யோகமும் பிளஸ் பதவி யோகமும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த சேர்க்கை அப்ப ஒருத்தர் இதுக்குண்டான தெய்வங்களை வழிபாடு செஞ்சாலோ இல்ல குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சாலோ அவங்களுடைய வாழ்க்கையில இந்த 10 நாள் மே 10லேருந்து 25 வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்துல இருக்கார். இந்த காலகட்டம் ஒரு மறக்க முடியாத ஒரு சக்சஸையும் ஒரு மிரக்கலையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுதான் திரி ஜென்ம அப்படின்ற போது பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கூட்டு சேர்க்கை வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 30 வருஷம் ஒரு 40 வருஷம் அப்படிதான் இந்த சேர்க்கை ஏற்படும். அதுல பாத்தீங்கன்னாக்கா இப்ப கடகராசிக்கு சந்திரன் ஒரு ராசிநாதன். அவர் ஒரு ராசியை 30 நாள்ல சுத்திடுவார். அப்போ குரு செவ்வாய் சந்திரன் இந்த சேர்க்கை இந்த வருடம் நடைபெற போகுது ஆடி மாசத்துல. அப்ப கடகராசிக்கும் இந்த திரிஜென்ம யோகம் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஏற்படுத்தி தரப்போகுது. இதோட பாத்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சுதான் கடகராசிக்கு அந்த யோகமே வரும். ஓகே, அடுத்து வேற என்ன ராசிக்கெல்லாம் இந்த திரிகிரக யோகம்? திரிகிரக யோகம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு 6ஆம் இடத்துல, விருச்சக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மேஷத்துக்கு வராரு. கூட சூரியன் 10ஆம் அதிபதி சூரியன் இணைகிறார். கேந்திராதிபத்திய யோகம் சொல்லலாம். டெஃபினட்டா இவங்களோட லைஃப்ல இந்த மேஷ ராசி விருச்சக ராசிக்கு இந்த மே மாதம் மறக்க முடியாத ஒரு மிரக்கல் இருக்கு. இன்னும் அடிஷ்னலா அவங்களோட ஜாதகத்துல செவ்வாய் புத்தியோ இல்ல சூரியன் புத்தியோ இல்லைனாக்கா புதன் புத்தியோ சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்காங்களா இதுல இருந்து வெளியில வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. இப்போ இந்த திரிகிரக யோகம் அப்படின்றது மே 10ல ஆரம்பிக்கும். எத்தனை நாட்களுக்கு இருக்க போகுது? செவ்வாய் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 1.5 மாசம் இருப்பார். ஆனா மே மாசம் அப்படின்னு சொல்லிடும் போது பாத்தீங்கன்னா மே மாசம் 11ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ஸ்டாண்டர்டா இருக்கார். ஆனா சூரியன் மே 15ஆம் தேதி வைகாசி மாசம் பிறந்துரும், ரிஷபத்துக்கு போயிடுவாரு. அப்ப சூரியனும் மேஷத்துல இருக்கணும், புதனும் இருக்கணும்ன்ற போது மே 10லிருந்து 11லிருந்து 16 வரைக்கும் டெஃபினட்டா இந்த 6 நாட்கள் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடைபெற்று கொடுக்கும். ஓகே, இப்ப கடகராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இது ஒரு ஜாக்பாட் காலம். கண்டிப்பா கடகராசிக்கு ஆடி மாசம் ஜாக்பாட்,
விருச்சக ராசிக்கும் மேஷ ராசிக்கும் இப்ப காலம் சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த காலகட்டத்துல இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, செல்ல வேண்டிய கோவில், பரிகாரம் என்ன மேம்? ஸோ ராசிநாதனே செவ்வாய் தான். அப்போ முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். ஸோ அதுவும் வந்து மேஷம்னு சொல்லும்போது மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமானும், விருச்சகம்னு சொல்லும்போது குளம் ஆறு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். எங்களுக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா குலதெய்வம் தான். ஒரே விஷயம், இந்த நாள்ல போய் குலதெய்வத்தை போய் கும்பிடும்போது அவங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் கர்மாக்கள் இதெல்லாம் நீக்கி கொடுத்து அவங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். மேம், இப்போ 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாம நீங்க சொன்ன இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்களா இருக்கட்டும், இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம்? குறிப்பா எந்திரம் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு தானம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பா 100 வருஷம்னு இல்லை, கம்பல்சரி ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வரும். இதுல வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, எந்திரங்கள், முருகருடைய எந்திரங்கள், எந்த எந்திரனாலும் சரி, சஷ்டி எந்திரனாலும் சரி, தேர்வாகன எந்திரனாலும் சரி, இந்த வேல்லே வந்து எந்திரம் போட்டு வரும், அந்த எதுனாலும் வாங்கி வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்துல வாங்கி முருகருடைய பாதத்துல வாங்கி வைக்கும் போது, எப்படி ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் செய்யும் போது சாமியுடைய அடிப்பாகத்துல இந்த செமி ப்ரீஷியஸ் ஸ்டோனு இந்த எந்திரங்கள்லாம் வைப்பாங்க. அது வச்சுட்டாங்கன்னா அதோட எப்ப கும்பாபிஷேகம் செய்யறாங்களோ, ஒரு சிலர் 12 வருஷத்துக்கு கழிச்சு பண்ணலாம், ஒரு சிலர் 50 வருஷம் கழிச்சு பண்ணலாம், சிலர் 100 வருஷம் கழிச்சு பண்ணலாம். அது வரைக்கும் அந்த எந்திரம் பவர் கொடுத்துட்டு இருக்கும். அதை இந்த காலகட்டத்துல இவங்க இந்த மேஷ ராசி மேஷ லக்னம், விருச்சக ராசி விருச்சக லக்னம், இவங்க இந்த காலகட்டத்துல வாங்கி வீட்டுல வைக்கும் போது அதுக்கு உயிரூட்டப்பட்டு காலம் முழுக்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் செல்வ வளர் என்ன கேட்குறாங்களோ அதை ஏற்படுத்தி கொடுக்கும். தானங்கள் சிம்பிளா என்ன மாதிரியா பண்ணலாம்? ஸோ செவ்வாய் சொல்லும் போது துவரம் பருப்பு, சாம்பார் சாதம், கதம்ப சாதம், அதே போல் வந்து இந்த தக்காளி சாதம், கொஞ்சம் கார வகைகளாக இருக்கக்கூடிய சாதங்கள், பிரிஞ்சி, அதெல்லாம் வாங்கி தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தி தரும். சிம்பிள்ஸ் இவங்க என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம்? சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மேஷம் அப்படின்னாலே குதிரையோடைய தலை, விருச்சகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேல். ஆனால் இவங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்? மேஷ லக்னம் மேஷ ராசி இருக்காங்களா, இந்த காலகட்டத்தில் சிங்கத்துடைய லோகோ யூஸ் பண்ணலாம், சிங்கத்துடைய படத்தை யூஸ் பண்ணலாம், பிரத்திங்கிரா தேவியை போய் கும்பிடலாம், சிங்க வாகினி அவ. அந்த மாதிரி வழிபாடுகள் செய்யறது, அந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்றது நிறைய விஷயத்துல மாற்றங்கள் ஏற்படுது. என் வாழ்க்கையில இன்ன வரைக்கும் நான் அடி எடுத்து வைக்க முடியலங்க. ஏன்னா இந்த செவ்வாயை வந்து பயம்புத்தி வச்சிருக்காங்க. மேஷத்தை 7 நாட் சனி நடக்குது, எப்ப வேணாலும் அவர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து போட்டு தள்ளிடுவாரு, இந்த மாதிரிலாம் சொல்லி பயம்புத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு விடிவு காலம். ஸோ குலதெய்வத்துல போய் அணையா தீபம் இந்த 5 நாளைக்கு அர்ச்சகர்கிட்டயோ பூசாரிக்கிட்டயோ காசு கொடுத்து இந்தாங்க எண்ணெய், இந்த விளக்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றது. நீக்காத கருமாவை நீக்க வைக்கிறதுக்கான காலகட்டம் இது. ஓகே, இப்போ இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க தவற விடாம பண்ணலாம்? அதாவது இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ்க்கான வளர்ச்சிக்கான விஷயங்களை எடுத்து வைக்கலாம். ஒரு ஹோமம் பண்ணலாம், கம்பெனியில், வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரு நவகிரக சாந்தி ஹோமம் பண்ணலாம், இல்லை முருகருடைய சாந்தி பண்ணலாம். மெயினாக ஒரு சேலஞ்சாகவே சொல்லலாம், மெயினாக இந்த காலகட்டத்தில் புத்தர காமேஸ்வரி ஹோமம். புத்திரமே இல்லைங்க எங்களுக்கு, எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டோம், குழந்தை பாக்கியத்துக்காக எவ்வளோ போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த 6 நாட்கள்ல ஒரு நாள் அவங்க நட்சத்திரப்படி தாராப்பலன் எல்லாம் பார்த்துட்டு ஒரு புத்திர காமேஸ்வரி ஹோமம் ஒன்று பண்ணாங்க அப்படின்னா அவங்க வம்சத்துல இருக்கக்கூடிய புத்திர தடை கர்மாவை நீக்கி குழந்தை பேரை தரும். திரிகிரக யோகம் அப்படின்னா என்ன, எந்தெந்த ராசிக்கெல்லாம் இது உகந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.